நகைகளையும் நிலத்துக்கு கீழே வைரம் போன்ற டயமண்ட்களையும் மனிதர்களுக்கு எடுக்க வைத்து அதற்கென்றொரு விலையை வைத்து அதற்கென்றொரு மதிப்பை வைத்து அல்லாஹ் தஆலா மனிதர்கள் மத்தியில அதை கண்ணியப்படுத்தி காட்டி முழு உலக மக்களுக்கும் அவருடைய ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய அந்த மாணிக்க கற்கள் மூலமாக வைரம் என்னும் அந்த டயமண்ட் மூலமாக அந்த தங்க நகைகள் மூலமாக அல்லாஹ் தஆலா அவனாகவே ரிஸ்க் அளித்துக் கொண்டிருக்கிறார். மரமட்டைகளை அவனாகவே படைக்கிறார். அதே போல ஆடு மாடு ஒட்டகை கோழி போன்றவைகளை எங்களுக்காக வேண்டிய ஹலாலாக்கி தந்திருக்கிறார். அத்துன்யா குலத்திற்கும் இந்த முழு உலகமும் உங்களுக்காக படைக்கப்பட்டது. மனிதர்களே, முழு உலகமும் உங்களுக்கு தான். இதில் அல்லாஹ்வுக்கு எல்லோரும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் சமது, அவன் தேவையற்றவன். அல்லாஹ் தேவையற்றவன், அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. எல்லாமே எங்களுக்கு தான். எங்களுக்கு தான், சாப்பாடு எங்களுக்கு தான். அது மாத்திரமல்ல, பகல் நேரத்தை வெளிச்சமாக வைத்து எங்களுக்கு ரிஸ்கை தருகிறார். இரவு நேரத்தை இருட்டாக வைத்து எங்களை தூங்க வைத்து அவன் முடித்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். ரஹ்மத்துடைய மனசுகளை கொண்டு எங்களை காப்பாற்றுகிறார். நாங்க செய்திருக்கிற பாவம், எங்களை வாலிப வயதில நாங்க நாவால பேசியிருக்கிற பேச்சுக்கள், கண்களால பார்த்திருக்கிற பார்வைகள், காதால கேட்டிருக்கிற கெட்ட பேச்சுக்கள், கல்வால சிந்தித்திருக்கிற ஹராமான சிந்தனைகள், இந்த மூளையால இந்த அறிவால அல்லாஹ்வுக்கு மாற்றமாக எத்தனை வருஷ கணக்கில் நாங்கள் செய்தாக சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய விரோதி, அல்லாஹ்வுடைய பகிரங்க ஜென்ம விரோதி, நபிமார்களுடைய விரோதி, சஹாபாக்களுடைய விரோதி, அவுலியாக்களுடைய விரோதி, அந்த இப்லீஸை சந்தோஷப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை கோபப்படுத்துகிறோம். நாங்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் தஆலா பார்த்துட்டு எங்களோட கோபம் கொண்டாந்தா, அவனுக்கு கோபம் மட்டும் வந்ததா நாம் அழிஞ்சி போயிருப்போம். எங்கள் கண் குருடா போயிருக்கும். நாமும் பேசலாம அப்படியே உண்மையர்களாக மாறியிருக்கும். காது கேட்காம போயிருக்கும், கை கால் அழிஞ்சி போயிருக்கும். ரோட் மாலை இல்லாம போற அளவுக்கு எக்ஸிடென்ட் எங்களை சூடாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் செஞ்ச அவ்வளவு பாவத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருந்தார். பார்த்துக் கொண்டிருந்து மன்னித்தான், இன்னும் மன்னித்தான், இன்னும் மன்னிக்கிறான். இதுக்கு பிறகும் மன்னிப்பேன் மன்னிப்பேன் என்று எங்களோட தௌபாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எப்பதான் இவங்க திரும்புவாங்களோ, எப்பதான் இவங்க திருந்துவாங்களோ, எப்பதான் என்னுடைய முகப்பத்தை கொஞ்சம் விலங்கெடுப்பாங்களோ. நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற மனிதர்களோடு, நான் எவ்வளவு 2 கண்களை கொடுத்திருக்கிறேன். இது எவ்வளவு பெருமதி, எத்தனை கோடி பெருமதி. இந்த கண்கள், இந்த காதுகள், இந்த நாவு, இந்த கை, இந்த கால், நரகத்தை ஒரு பக்கத்தில் வைங்க, அவருடைய வேதனை இன்னொரு பக்கத்தில் வைங்க. எங்களை அல்லாஹ் மனுஷனா படைச்சிருக்காங்க, நாங்கள் சுத்தம் செய்யக்கூடாதா? எங்களை அல்லாஹ் தஆலா கழுதையாக படைச்சிருந்தா, அல்லது நமையாக படைச்சிருந்தா, ஆடு மாடாக படைச்சிருந்தா, கல்லு முட்டாக படைச்சிருந்தா, மரமட்டையாக படைச்சிருந்தா, எங்களோட உம்மா பாப்பா துவா கேட்டுட்டாரா? இப்படி ஒருவர் கிடைக்கிறாரு. எங்களோட உம்மா பாப்பா துவா கேட்டுட்டாரா? உங்களை போல இப்படி வியாபாரிகளாக, அறிவாளிகளாக, டாக்டர்களாக, ஆளுங்களாக, சந்தோஷமாக வாழக்கூடியவர்களாக, நல்ல சாலிகான மனைவிகளோடு, நல்ல சாலிகான பிள்ளைகளோடு, நல்ல சாலிகான தாய் தகப்பனோடு, 5 வக்த தொழக்கூடியவர்களாக, பேணுதலோடு அல்லாஹ்வை நெருங்கி இபாதத்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கி வச்சாங்க. இதுக்கு நாங்கள் எத்தனை துருதி செய்தாலும் போதுமா? அல்லாஹ் மறக்க ஏதுவாய்களாக நாங்கள் மறந்தால் நாங்கள் மனிதர்களா? இதைத்தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறார், கலீலமாக உங்கள கொஞ்சம் பேர் தான் எனக்கு நம்பி செலுத்துவீங்க, அதிகமானவர்களுக்கு ஞாபகம் வராது. ஆனால் அல்லாஹ் தஆலா அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் ரஹ்மான், உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் கொண்டு போல தேர்வு செய்யக்கூடியவன். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை ஓதாம எந்த சூரத்தையும் நாங்கள் ஓத மாட்டோம். அதே நேரத்தில் இதை ஓதாம தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹாவை கூட நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு ஒன்றுதான். அந்த அளவுக்கு மிக பெருமதியான அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு முன்னால் வரக்கூடிய பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஒரு அடியான் அல்லாஹ்வை பார்த்து யா ரஹ்மான் என்று சொன்னால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார், யா ரஹீம் என்று சொன்னால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவருடைய அரசியல எழுதி வைத்திருக்கிறார், சுவர்க்கத்தில வாசல்ல எழுதி வைத்திருக்கிறார். இன்ன ரஹ்மதி சபக
பொழுதெல்லாம் ரஹமத்து முன்னுக்கால வந்து நிற்கும். கோபம் வந்து ஒருவரை தள்ளிக்கிறான் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் என்ற அன்பு வந்து யாரா அவனை மன்னிச்சிரியாரா, அவன் உன்னுடைய அடியாரியாரா, அவன் மௌத்தாக வந்து திருந்துவான் என்று என்னுடைய ரஹமத்து என்னுடைய கோபத்தை நிகழ்த்து விட்டது என்று சஹீஹ் புகாரியிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, நாங்கள் கடைசி வரையில திக்ர் செய்வதை விட்டுவிடக் கூடாது. திக்ர் என்றால் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது மட்டுமல்ல, அது திக்ர் தான். அதுக்கு சவாபு கிடைக்கும், இல்லை என்று சொல்லல. ஆனால் திக்ர் என்று சொன்னால் அந்த திக்ருக்குரிய சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு அல்லாஹ்வை தெரிபடாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா என்னுடைய மௌத்து வரையில் இரவு பகலாக நிமிஷம் நிமிஷமாக செக்கன் செக்கனாக என்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். வெளிரங்கத்தில் உடம்பால செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்கிறார், கல்வால எந்த நோக்கத்தோடு செய்கிறார் என்ற கல்வி அந்த உள்ளட்சத்தையும் அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு அல்லாஹ் தெரிபடாவிட்டாலும் அல்லாஹ் தஆலா என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஞாபகம் தான் திக்ருடைய வாழ்க்கை என்று சொல்வார்கள். திக்ருடைய வாழ்க்கை என்றால் அல்லாஹ் ஞாபகப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி, திக்ருடையவர்களிட்ட நீங்க போய் கேளுங்க. இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தா, ஏதாவது தெரியாத விஷயம் இருக்குதா, திக்ருடையவர்களிட்ட கேளுங்க. திக்ருடையவங்க யாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றவங்களா? இல்ல. இந்த இடத்துல திக்ருடையவர்கள் என்று அல்லாஹ் யாரை தெரியுமா சொல்கிறார்? உலமாக்களை சொல்கிறார். அதுவும் எப்படிப்பட்ட உலமாக்கள்? உலகத்தை விரும்பக்கூடிய உலமாக்கள் அல்ல, ஆகிராவை விரும்பக்கூடிய அல்லாஹ்வுடைய தக்வாவோடு மிக்க உள்ள பரிசுத்தத்தோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் அல்லாஹ்வையும் மனிதர்களையும் தொடர்படுத்தி வைக்க வேண்டும் என்ற நோக்கம் மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கும். அவர்களுக்கு உலக ஆசைகள் கிடையாது, அவர்களுக்கு நப்சுடைய கட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் இபிலிஸை விரட்டி இருப்பார்கள். அவருடைய ரத்தத்தில் இபிலிஸ் ஓட முடியாது. ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இபிலிஸை அவர்கள் ஆசையை கட்டுப்படுத்தி, நப்சை கட்டுப்படுத்தி இபிலிஸை விரட்டுவதற்காக சுன்னத்தான நோய்கள் பிடித்து இரவு நேரத்தில் தஹஜ்ஜுக்காக எழும்பி அவருடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலிருந்து கஞ்சத்தனம் நீங்க வேண்டும் என்பதற்காக அள்ளி அள்ளி சதக்காக கொடுத்து உள்ளத்திற்கு பயிற்சி செய்தவர்களாக, கல்வை பரிசுத்தப்படுத்தியவர்களாக அவர்கள் அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி வந்து அந்த ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இபிலிஸை விரட்டிவிட்டு அந்த ரத்தத்தில் அல்லாஹ்வுக்கு இடம் கொடுக்கிறார்கள். அந்த ரத்தத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறை, அவர்கள் எதை விரும்பினார்களோ எனக்கு அது மட்டும்தான், அவர்கள் எதை வெறுத்தார்களோ ஒன்றும் எனக்கு வேண்டாம். கோடி கிடைத்தாலும் அவர்களுக்கு விருப்பமில்லாதது வேண்டாம், ஹராமானவைகள் வேண்டாம், மக்ரூஹ்கள் வேண்டாம், வெறுப்பானவைகள் வேண்டாம். சுன்னத்துகள் மட்டும்தான் இருக்கும், ஹலாலானவைகள் மட்டும்தான் இருக்கும். இரத்தம் பரிசுத்தமாக இருக்கும், உடம்பு பரிசுத்தமாக இருக்கும், நாவு பரிசுத்தமாக இருக்கும், கண்கள் பரிசுத்தமாக இருக்கும், நரம்புகள் பரிசுத்தமாக இருக்கும், கல்வி பரிசுத்தமாக இருக்கும், ரூஹ் பரிசுத்தமாக இருக்கும், நப்சு பரிசுத்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட நல்லடியார்கள் தான் திக்ருடையவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேறொரு ஞாபகமும் கிடையாது. அல்லாஹ்வை தவிர மஹப்பத்திற்குரியவர்கள் அவர்களுக்கு வேறு யாரும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இன்னொருவரை மஹப்பத்து வைப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இன்னொருவரை வெறுப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் இன்னொருவரை பேசுவதாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் சாப்பிடுவார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் படைப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே இஸ்லாம் என்னும் பரிசுத்த தன்மை. இவர்கள் தான் திக்ருடையவர்கள். இவர்களிடத்தில் போய் கேளுங்க. அதே நேரத்தில் திக்ரு செய்யக்கூடிய மஜ்லிஸ்களை நாங்கள் அடிக்கடி உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், திக்ரு செய்யக்கூடிய கூட்டத்தினர்களை அல்லாஹ் தஆலா மலாயிக்காமார்களை அனுப்பி தேட வைத்திருக்கிறார். புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மலக்குகள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலாயிக்காமார்கள் இந்த பூமியில திக்ரு செய்யக்கூடிய மனிதர்களை தேடி அழைக்கிறார்கள். எங்கேயாவது ஒரு திக்ரு மஜ்லிஸ், யாராவது கூட்டம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து திக்ரு செய்யக்கூடியவர்கள்